அடுத்த நிகழ்வாக நம்முடைய மதரசா மாணவர்களில் ஒருவரான ஹாஃபில் முகமது அய்யூப் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لو كان لابن آدم واديان من مال لابتغى ثالثا ولا يملأ جوف ابن آدم إلا التراب إلى آخر الحديث. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இன்னும் சாந்தியும் சமாதானமும் நம் நீருலகத் தலைவராம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவாழ்வை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க இந்த நிறைவு விழாவின் தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஜாமியாவின் தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும், இன்னும் சென்னையிலிருந்து சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கக்கூடிய சாதி உலமா பெருமக்களுக்கும், நிர்வாக பெருமக்களுக்கும், வந்துள்ள அனைத்து உலமாக்களுக்கும், மாணவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை எத்தி வைத்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வேண்டாமே பேராசை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு பல தன்மைகளை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அதில் நல்ல தன்மைகளும் நல்ல குணங்களும் உண்டு, தீய குணங்களும் உண்டு. அந்த தீய குணங்களில் ஒன்றுதான் பேராசை. இந்த பேராசையை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டும் போது கூறுகிறான், அல்ஹாக்கும் முத்தகாசுர். அதிகமாக தேடுவது என்பது, பொருள்களை அதிகமாக சேர்ப்பது என்பது உங்களை திருப்பிவிட்டது. ஹத்தா சுர்துமுல் மகாபிர். நீங்கள் மன்னரையினுடைய மண்ணை சந்திக்கும் வரை, நீங்கள் மன்னரையை சந்திக்கும் வரை உங்களை பேராசை என்பது, பொருளை அதிகமாக சேர்ப்பது என்பது உங்களை திருப்பிவிட்டது என்பதாக அல்லாஹ் தனது திருமறையிலே கூறி காட்டுகின்றான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லும்போது சொன்னார்கள், லவ் கான லி இப்னி ஆதம வாதியானி மின் மாலின். லவ் கான லி இப்னி ஆதம, ஆதமுடைய மகனுக்கு இருக்குமேயானால், வாதியானி மின் மாலின், பொருட்களிலிருந்து செல்வங்களிலிருந்து 2 ஓடை முழுவதும் ஆதமுடைய மகனுக்கு இருக்குமேயானால், லஇப்தகா சாலிசன், அவன் 3வதையும் தேடுவான். வலா எம்லவு ஜோஃபை இப்னி ஆதம, ஆதமுடைய மகனின் வயிற்றை நிரப்பாது. இல்ல துராப், கபரினுடைய மண்ணை தவிர ஆதமுடைய மகனின் வயிற்றை எதுவும் நிரப்பாது என்பதா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அந்த மனிதன் மரணிக்கும் வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் பேராசை என்பது இருக்கும் என்பது இந்த ஹதீஸின் மூலமாகவும் குர்ஆன் ஆயத்தின் மூலம் நமக்கு விளங்குகிறது. இந்த பேராசையை விட்டு நாம் எப்படி தவிர்ந்திருக்க வேண்டும், பேராசையை விட்டு தவிர்ந்த நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஆனார்கள் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராசை கொண்டு வாழவில்லை. மக்காவிலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத்துடைய அழைப்பு பணியை ஆரம்பிக்கும் பொழுது மக்கத்து காஃபிர்கள் வந்து சொன்னார்கள், உங்களுடைய தாவத்தை நீங்கள் விட்டு விடுங்கள், மக்காவினுடைய அரசாட்சியை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம், மக்காவில் உள்ள அழகிய மங்கையர்களை உங்களுக்கு நாங்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறோம் என்று எத்தனையோ ஆசைகளை காட்டியும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் மீது ஆசை கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நாளைக்கு மறுமைக்கான தாவத்துடைய வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இது மட்டுமல்ல, எத்தனையோ சஹாபாக்கள் பேராசை, பொருளை பெரிதாக கருதவில்லை. தங்களுடைய ஆகிரத்துடைய வாழ்வு நல்லதாக அமைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சஹாபாக்கள் ஏழ்மையில் கழித்திருக்கிறார் என்பதை நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம். இமாம்களிலே தேவபந்தை உருவாக்கிய காசிம் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேவபந்த் மதரசாவினுடைய ஆரம்பத்திலே நிர்வாக பொறுப்பை எடுக்கிறார்கள். இந்த சம்பவம் ததுக்கிரத்துர் ரஷீத் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹசரத் அவர்கள் பொறுப்பில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார். அசர் தொழுகைக்கு முன்னால் வந்து ஹசரத் அவரிடம் பணத்தை கொடுத்து இதை தாங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஹசரத் அவங்க சொன்னாங்க, இது எனக்கா இல்லை மதரசாக்கான்னு கேட்டாங்க.
உங்களுக்கு தான் சொல்லி சொல்லும்போது ஹசரத் அவங்க சொன்னாங்க, எனக்கு எதுவுமே வேணாம், மதரசாவில் கொடுத்து நீங்கள் ரஷீதை வாங்கிக்கோன்னு சொல்லி ஹசரத் சொன்னோன்னே அவர் வற்புறுத்தி கொடுக்குறாரு. ஹசரத் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அசர் தொழுகையை சென்று விடுகிறார்கள். சென்று விட்டு தொழுகையை முடித்து விட்டு தொழுது கொண்டிருக்கும் அந்த மனிதர் பணத்தை ஹசரத் அவருடைய செருப்பிலே வைத்துவிட்டு சென்று விடுகிறார். தொழுது முடித்து விட்டு வந்து பார்த்த அல்லாமா காசிம் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், தங்களுடைய மாணவர்களை பார்த்து, பார்த்தீர்களா, துன்யா என்னுடைய காலடியில் வந்து கிடக்கிறது என்று சொன்னார்கள். துன்யாவை தூக்கி எறிந்தார்கள். பொருளை விரும்பவில்லை, பொருளை நேசிக்கவில்லை, பொருளை அதிகமாக பெருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, பணத்தை தூக்கி எறிந்தார்கள். பணம் காலடியில் வந்து கிடந்தது. இன்றைக்கு உலகம் இயங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்றால் பணம் தான். அந்த பணத்தை கூட காலடியில் போட்டால் நம்முடைய இமாம்கள். காரணம், பேராசை விட்டு தவிர்த்திருந்தார்கள். இமாமுல் ஆலம் என்று போற்றப்படக்கூடிய அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி ஹக்கம் இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், அவர்களை போன்ற ஒரு சிறந்த மனிதர் இல்லை என்று சொல்லுவார்கள். இதற்கு காரணம் கேட்டபோது இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸரத் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உலக ஆசை அவர்கள் உலகத்தின் மீது ஆசையை கொண்டு வாழவில்லை, பதவி தேடி வந்தது. எப்படிப்பட்ட பதவிங்க? ஈராக் நாட்டினுடைய மன்னர் மன்சூர் அவர்கள் ஹஸரத் அவர்களை அழைத்து அந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பொறுப்பை ஹசரத் அவர்களிடம் கொடுக்கும் பொழுதும் கூட தன்னை தேடி வந்த பதவியை உதறிவிட்டு இருந்தார்கள் ஹசரத் அவர்கள். ஆனால் இன்றளவும் பேசப்படுகிறார்கள். இன்றைக்கு உலகத்தை தேடி வாழ்ந்தவர்கள் மறைந்து விட்டார்கள். நாளைக்கு மறுமைக்காக யாரெல்லாம் சேமித்து வைத்தார்களோ அவர்கள் மட்டும்தான் இன்றளவும் பேசப்படுகிறார்கள். இது மட்டுமல்ல, இன்றைக்கு மனிதனுடைய பேராசை எந்த அளவு இருக்கிறது என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், யகூலு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், மாலி மாலி, இது என்னுடைய பொருள் என்று சொல்லியிருக்கின்றான். இன்ன மாலஹு மின் மாலிஹி, அவனுடைய பொருளிலிருந்து அவனுடைய பொருள் என்பதாகிறது இல்லாமா அகல்த ஃபாஃபனைத்த, அவன் உண்டு கழித்தது, அவன் லபிஸ்த ஃபாபலைத்த, அவன் உடுத்தி கிழித்தது, அவன் கொடுத்து பெற்றது, இதை தவிர மற்ற எதுவுமே ஆதமுடைய மகனுக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த மூன்றை மட்டும் நாம் சொந்தமாக கொண்ட நாம் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேராசை, எதற்கெடுத்தாலும் இது என்னுடைய என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பேராசையை விட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக உலகம் நம்முடைய காலடியில் வந்து கிடக்கும். உலகத்தை நோக்கி நாம் ஓடினோம் என்று சொன்னால் கடைசி வரை, மரணம் வரை உலகத்தின் பின்னால் போய்கொண்டுதான் இருக்க வேண்டும். உலகம் யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. உலகத்தை விட்டு திரும்பி பாருங்கள், உலகம் உங்களை தேடி ஓடி வரும். அதைத்தான் நம்முடைய இமாம்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அல்லாஹ் சொன்னா இந்த உஹது மலையை தங்கமாக்கி தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. சொன்னாங்க, யா அல்லாஹ், ஒரு நேரமும் கேட்டு பெறுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசையை பற்றினார் என்று சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 4 பெண் மக்களுக்கு எத்தனையோ சொத்துக்களை விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற சொத்து கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுதான். பெரிய காசோ பணமோ கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்திய பொருட்களை மட்டும்தான் சொத்தாக விட்டு சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேராசை கொள்ளாமல் வாழ்ந்தார்கள். அதன் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்களும் இன்றளவும் பேசப்படுகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், எந்த அளவிற்கு மனிதனுடைய பேராசை இருக்கும் என்று. யுஹ்ரமு இப்னு ஆதமுடைய மகன் வயோதிகத்தை அடைந்து கொண்டு செல்கிறான். வயஷிப்பு மின்ஹு இத்னானி, அவனிடமிருந்து 2 விஷயங்கள் வாலிபத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று சொன்னாங்க, ஹிர்சு அலல் மால், பொருளின் மீது உள்ள பேராசை. அந்த பேராசை என்பது மனிதன் வயோதிகம் அடைய அந்த பேராசை என்பது வாலிபம் அடைந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக சொன்னார்கள், ஹிருசு அலல் உமுர், அதிகமான வயதின் மீது பேராசை என்பது வளர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த இரண்டின் மீதும் பேராசை என்பது இருக்கக்கூடாது, அறவே இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியது. பேராசையில் 2 இருக்கின்றது. ஹிருசு அலல் புகுல், ஹிருசு அல் புகுல், பேராசையுடன் கூடிய கஞ்சத்தனம். ஹிர்சும் அல் இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதன் கூடிய பேராசை. சஹாபாக்கள் 2வது வகையை தான் தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்காக பேராசைப்பட்டார்கள். சஹாபாக்களில் பணக்கார சஹாபாக்களும் உண்டு, செல்வத்தை சேர்த்த சஹாபாக்களும் உண்டு. ஆனால் அத்துணை செல்வங்களும் இந்த இஸ்லாத்திற்காக வாரி இறைக்கப்பட்டது என்பது நாம் வரலாற்றிலே படித்த உண்மை, வரலாற்றிலே பார்த்த உண்மை. சஹாபாக்கள் பொருளை தனக்காக சேர்த்து வைக்கவில்லை, இந்த இஸ்லாத்திற்காகவும் வந்தவர்களுக்கெல்லாம் மாறி வழங்கி கொடுத்தார்கள் சஹாபாக்கள்.
நாம் பேராசை கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால், தமிழிலே கூட அழகாக பழமொழி சொல்லுவார்கள், பேராசை பெருநஷ்டம். எந்த அளவிற்கு அதிகமாக நாம் ஆசைப்படுகிறோமோ அந்த அளவிற்கு நாம் நஷ்டத்தை அடைவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நாம் பேராசை, அதிகமான வயதின் மீது பேராசை கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வயதுங்க? அதிகமாக நல்லமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அதிகமான ஆயுளை கேட்க வேண்டும், உலகத்தினுடைய சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆயுள் அதிகத்தை கேட்கக்கூடாது. நம்முடைய துவாக்களில் கூட அதிகமாக கேட்போம், யா அல்லாஹ் அவளுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக, நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, அந்த நீண்ட ஆயுளில் அவர்கள் அதிகமாக நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்றுதான் கேட்க வேண்டும். அதைத்தான் நமக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் பேராசை கொள்ளாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தின் மீது பேராசை கொள்ளாமல் உலகத்தை தூக்கி எறிந்தோம் என்று சொன்னால், உலகம் நமக்கு பின்னால் வரும் என்பது நிதர்சன உண்மை. இமாம்கள் அனுபவித்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதுபோன்று நாமும் பேராசை கொள்ளாமல் வாழ்ந்து உலகத்தை பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.